ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஹைப்பர் டென்ஷனை பற்றி பார்க்கலாம். உயர் ரத்த அழுத்தம். முன்னாலெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளை தான் பாதிச்சுட்டு இருந்தது. இப்போ இளம் வயதினரை கூட ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக பாதிக்கிறது. அதுக்கு பல காரணிகள் இருக்கலாம். எங்கள் மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகள்கிட்ட நம்ம பொதுவாகவே டெம்பரேச்சர், பிபி, பல்ஸ் எல்லாம் பார்க்குறது உண்டு. அப்படி சில சமயம் பார்க்கும்போது ரேண்டமாக நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் உயர் ரத்த அழுத்தம் இருப்பதை நாங்கள் கணித்திருக்கிறோம். அவர்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம். இன்னும் சில நோயாளிகள் தலை சுற்றல் இருக்குது, ப்ரெஷர் பாருங்கன்னு சொல்லி வருவாங்க. அப்போ தலை சுற்றல்ங்கிறது ப்ரெஷர்னுடைய அறிகுறியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. தலை சுற்றல் பல காரணத்தினாலேயும் வரலாம். உயர் ரத்த அழுத்தத்தில் தலை கனம், பின் கழுத்தில், நெற்றிப்பொட்டில், தலையிலலாம் ஒரு வலி இருக்குமே தவிர தலை சுற்றல் அதிகமாக காணப்படுவதில்லை. என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தம் தான் மிக மோசமான நோய். ஹைப்பர் டென்ஷன் வந்தால் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயம் பார்க்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக கண்ட்ரோல் பண்ணாத ஹைப்பர் டென்ஷனால் மூளையில் இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள் வெடித்து சிதறி செர்பிரோ வாஸ்குலர் ஆக்சிடெண்ட் என்று சொல்லக்கூடிய ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், பக்கவாத நோயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில நோயாளிகளில் ரொம்ப நாளாக கண்ட்ரோல் இல்லாத இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பழுது வந்துடும். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, 1-2 நோயாளிகள்கிட்ட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது, இக்னோர் பண்ணாதீங்க, மருந்துகள் எடுத்துக்கோங்க, உப்பெல்லாம் குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அப்படியே அவங்க கவனிக்காமல் விட்டு இன்றைக்கி அவங்க சிறுநீரக பழுதுனால அவசரப்பட்டுருக்காங்க. எனவே இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவிப்பது என்னென்னா, ஹைப்பர் டென்ஷனை இக்னோர் பண்ணாதீங்க. ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோய். அதை கண்டிப்பாக மருத்துவம் செய்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது கட்டாயம். நவீன மருத்துவத்தில் ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பலவிதமான மருந்துகளை அவங்க கொடுக்குறாங்க. முக்கியமாக 4 வகைகளில் மருத்துவம் செய்யப்படுகிறது. பீட்டா பிளாக்கர்ஸ், ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் மற்றும் டயூரெட்டிக்ஸ். இந்த 4 விதமான மருந்து கலவைகளை கொடுக்குறாங்க. இதனாலெல்லாம் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சில சமயம் ஏதாவது ஒரு மருந்து போதும். சில சமயம் பல கலவைகளில் 2-3 விதமான மருந்துகள்லாம் கொடுத்து தான் அதை உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படியாவது மருந்து சாப்பிட்டு ஏதாவது ஒரு இதனால் அது கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறதனுடைய நோக்கம்தான் அந்த பலவிதமான மருந்து கலவைகளை கொடுக்கறது. நம்ம நவீன மருத்துவத்தை பற்றி சொல்ல வரல. ஆயுர்வேத மருத்துவத்தில் சில மருந்துகள்லாம் நம்ம உணவு முறையிலையும் அதே மாதிரி மருந்துகள் மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்த மார்ஜினலாக இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் குறைந்த அளவு இருக்கும்போதே நம்ம கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளையும் மருந்துகளையும் எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக ஹைப்பர் டென்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும், உப்பு சத்து ஜாஸ்தியாச்சுன்னா, சோடியம் அளவு கூடிச்சு, சோடியம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் கூடும். சோடியம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே ஹைப்பர் டென்ஷன் வரும். அதற்கு மாற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் மருந்துகளையும் உட்கொண்டால் பொட்டாசியம் உள்ளே போன உடனே என்ன செய்யணும்னா சோடியத்தை வெளியில் தெளிரும், நீரையும் வெளியில் தெளிரும். அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள், பொட்டாசியம் ஹையராக இருக்கக்கூடிய சில மருந்துகளெல்லாம் உணவுப் பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பொதுவாகவே ப்ரெஷர் வராமல், ஹைப்பர் டென்ஷன் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதில் முதல்ல நான் உணவுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இளநீர், இந்த டெண்டர் கோகோனட் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறந்த உணவு. அதுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்தை குறையாமல் பாதுகாத்துக்கும், தாகம் தீரும், உடலுக்கு வலு ஊற்றும். இதை தவிர இளநீரில் பொட்டாசியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் என்ன ஆகும், நீங்கள் எடுத்த உடனேயும் நிறைய சிறுநீரை வெளியே தள்ளி சோடியத்தையும் வெளியே தள்ளின உடனேயும் ஹைப்பர் டென்ஷன் வராமல் அது ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான நம்மளுடைய ஒரு ஸ்பைஸ், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், நம்ம அது இதுக்கு உபயோகப்படுத்துகிறோமான்னு தெரியாமையே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய. அதுதான் ஜீரகம். ஜீரகத்தை தமிழில் சீரகம்னு சொல்லுவோம். சீரகம் அப்படின்னா அகத்தை சீர்படுத்துதல், உடலை சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் சீரகம். அந்த அளவுக்கு ஒரு மிக உன்னதமான ஒரு ஸ்பைஸ் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடியது. சீரகத்துலேயும் அதிக அளவுக்கு பொட்டாசியம் இருக்குது.
எனவே சீரகத்தை எடுப்பதனால், சீரகப்பொடி இல்லைன்னா சீரக வெந்நீர் சாப்பிட்றதுனால பொட்டாசியம் அதிகமாக உள்ளே போகும்போதே அது சிறுநீரை வெளியேற்றிவிடும். சோடியத்தை அதிகமாக வெளியேற்றுவதால் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கும். உயர் இரத்த அழுத்தம் வராமல் அது பாதுகாக்கும். அடுத்ததாக மருந்தை பார்ப்போம். ஆயுர்வேதத்தில் வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது. அதில் மிக முக்கியமானது வந்து சர்ப்பகந்தி அல்லது சர்ப்பகந்தா வேர், ராவோல்ஃபியா சர்பன்டேனா என்று சொல்லக்கூடிய மூலிகை. இந்த சர்ப்பகந்தா என்ன செய்யும் அப்படின்னாக்கா, ஹார்ட் ரேட் அதிகமாக துடிக்கக்கூடிய ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, அதே மாதிரி பிரெயினில் இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் இருக்குது, அதை தூண்டி அதை சாந்தப்படுத்தி இந்த ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும். எனவே சர்ப்பகந்தா வந்து மிகச்சிறந்த மருந்து. ஆனால் சர்ப்பகந்தாவுக்கு ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு, பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட். அதை சாப்பிட்டா தூக்கம் வரும். எனவே பகலில் வந்து இப்போ சர்ப்பகந்தாவை எடுக்கலாமா அப்படின்னா குறைஞ்ச அளவு எடுக்கலாம். இல்லை ப்ராசஸ்டு சர்ப்பகந்தா, திரிபலா போன்ற கஷாயங்களுடன் ஜீரக கஷாயத்திலெல்லாம் ப்ராசஸ் பண்ணி சர்ப்பகந்தா எடுக்கும்போது அது அந்த அளவுக்கு தூக்கத்தை வர வைக்காது. ஆனால் தூக்கமின்மையோடு சேர்ந்த ஹை பிபி பேஷண்ட்ஸுக்கு சர்ப்பகந்தா பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி மருதம்பட்டை, பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் கலந்த மருந்துகள்லாம் எடுக்கும்போது, திரிபலா இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். எனவே சர்ப்பகந்தா கலந்த மருந்துகள் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இன்னொரு அருமையான ஒரு மருந்து இருக்கிறது, தானோந்தரம் குளிகைன்னு சொல்லிட்டு, அது சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவோம். தானோந்தரம் குளிகை 2 மாத்திரை ஜீரக கஷாயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அது பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது போக தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறது ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. ஹை பிபியை குறைக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தூக்கமின்மைக்கு எல்லாத்துக்கும் நல்லது. எனவே வந்து நிரந்தரமாகவே டெய்லியே கூட தலைக்கு எண்ணெய் வைக்கலாம். அது மருந்து எண்ணெயாக இருந்தால் மிகச்சிறந்தது. க்ஷீரபலா தைலம் என்ற ஒரு எண்ணெய் இருக்கிறது. அதை வந்து உச்சந்தலையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா பிபி கண்ட்ரோல் ஆகும். நாங்கள் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அட்மிட் பண்ணி நாங்கள் சிரோதாரை, சிரோவஸ்தி போன்ற மருத்துவ சிகிச்சையெல்லாம், சிறப்பு சிகிச்சையெல்லாம் செய்கிறதுண்டு. எனவே வந்து ஹைப்பர் டென்ஷனை இக்னோர் பண்ணாமல் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த மருந்துகளை எல்லாம் எடுத்து பயன்பெற வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக நான் உங்களை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் இன்னொரு உயிரை வந்து குடிச்சிடக்கூடாது, உங்களை முடக்க வைத்துவிடக்கூடாது. நினச்சி பாருங்கள், ஒரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இன்னொருத்தருடைய சப்போர்ட்டோட படுக்கையில் கிடக்கிறதுங்கிற எவ்வளோ பெரிய ஒரு சிரமம் நினச்சி பாருங்கள். எனவே அதே மாதிரி சிறுநீரக கோளாறு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். சிறுநீரக செயலிழப்பினால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் தான். எனவே ஹைப்பர் டென்ஷனை வந்து இக்னோர் பண்ணாமல் அதற்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் டூ பீரியாடிக்கல் மானிட்டரிங் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதிகமான உப்புக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உணவில் ருசியை குறைச்சி உப்பை குறைச்சி சாப்பிடுங்க. உப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மாதிரி உணவுகளைலாம் தவிர்க்கிறது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு முதல் படியான ஒரு சிகிச்சையாக அமைகிறது. எனவே ப்ளீஸ் பாஸ் ஆன் திஸ் மெசேஜ் டு அதர்ஸ் ஆல்சோ. ஹைப்பர் டென்ஷன் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நோய். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொன்ன மாதிரி ஜீரகத்தை அதிகம் உபயோகப்படுத்துங்க, தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க. இதெல்லாம் வந்து ஆரம்ப படிகள் நம்ம ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக. தேங்க்யூ.